ஒரு மெனுவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு காம்போ மெனுவை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம சரியாக வடிவமைக்கிறதுன்றது ஒரு ப்ரொஃபஷனல் வேல நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்போ மெனுக்கு தேவையான கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி எந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அது எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது மாதிரி எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் காம்போஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களோட மெனு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் மெனுவில் எந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக சேல் ஆகுது அப்படின்றத நீங்கள் முதல்ல ஒரு மெனு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அதை ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஐட்டங்களை வந்து முதல்ல நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்துடலாம். உங்கள் கஃபேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது பார்த்தீங்கன்னா பர்கரு ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ப்ளஸ் ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சேல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100% மெனு இருக்கிற உங்கள் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐட்டங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு காம்போ ரெடி பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எது எது அதிகமாக சேல் ஆகுது, எது கஸ்டமரோட தேவையில்லை பூர்த்தி செய்யுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காம்போஸ் எல்லாம் வந்து வகைப்படுத்தணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 3 பொருட்களை சேர்ந்து வாங்கும்போது, அதாவது காம்போவாக வாங்கும்போது அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து குறையிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15% இல்லை ஒரு 10% குறையிற மாதிரி நீங்கள் அந்த மெனுவை வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சிலவங்க ப்ராடக்டை வந்து இருக்கிற போர்ஷனெல்லாம் கம்மி பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போர்ஷனை கம்மி பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு ஃபில்ஃபில் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த காம்போவை வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் குறையும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணும்போது கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கஸ்டமருக்கு வந்து அந்த காம்போ வந்து ஒரு ஜென்யூனான காம்போவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போது எந்த மாதிரி காம்போலாம் நம்ம ரெடி பண்ணால் அதோட வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு கிளாசிக் காம்போ, ஒரு ரெகுலர் காம்போ, ஒரு சுப்ரீம் காம்போ அப்படின்ட்டு நீங்கள் 3 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போது ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது ஒரு மெயின் டிஷ்ஷு ப்ளஸ் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்ற கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்கர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நீங்கள் ஒரு காம்போ கொடுக்கலாம். இது வந்து ஒரு கிளாசிக் ரேஞ்சில் இருக்கிற ஒரு காம்போவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரெகுலர் காம்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரிங்க்ஸு ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ப்ளஸ் பர்கர், இந்த 3த்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு காம்போவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரெகுலராக நிறைய பேர் ஆர்டர் பண்ணுற காம்போ. இதை விட சுப்ரீம் காம்போனா மெயின் டிஷ் ஒரு சைட் டிஷ் ப்ளஸ் ட்ரிங்க்ஸு ப்ளஸ் ஒரு டெசர்ட்டோடு முடிக்கிற மாதிரி ஒரு மீல் மாதிரி இருக்கிற ஒரு காம்போவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரேஞ்சு, அப்புறம் ரெகுலர் ரேஞ்சு, அதுக்கப்புறம் சுப்ரீம் ரேஞ்சு, இந்த 3 வகையில் நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வைக்கும்போது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையுமே அந்த காம்போ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீல் காம்போ. இப்போது காம்போ ஃபார் 1, அதாவது ஒருத்தர் சாப்பிட்ற காம்போ, ஒரு 2 பேர் சாப்பிட்ற காம்போ, இல்லை ஃபேமிலியாக சாப்பிட்ற காம்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம்போஸை வந்து நீங்கள் வகைப்படுத்தி வச்சுக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சீசனல் காம்போஸ்லாம் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மர் சீசன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு நிறைய காம்போஸ் போடலாம். இந்த மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீசனல் காம்போஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கன்சர்ன்டாக இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஹெல்த்தியான காம்போஸ் எதனா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செலக்ட் பண்ண காம்போலாம் நீங்கள் டெஸ்ட்டில் வேணும். டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு ஒரு 3 மந்த்ஸோ ஒரு 6 மந்த்தோ இந்த காம்போஸ்லாம் நீங்கள் விட்டு பார்க்கணும். எது மக்கள் அதிகமாக கவரப்படுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு பெர்மனண்ட்டாக வந்து நீங்கள் டிஸ்பிளே போர்ட்லேயோ இல்லை காம்போ போர்ட்லேயோ நீங்கள் வந்து இந்த காம்போக்களெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து மெயின் காம்போஸாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை ஸ்டடி பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த காம்போஸ்லாம் நீங்கள் போட முடியும். எனக்கு வந்து இந்த காம்போஸை பற்றி எதுவும் தெரியாது, இது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோதான் இந்த காணொலி. இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.